ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்ன யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ரயில்வே நியூஸ் எஸ்பெஷலி வந்து தமிழில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதில் எஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே நியூஸுங்கிற அந்த இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ரயில்வே தகவல் நார்த் டு சவுத் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஒரு வீடியோ சமீபத்தில் நான் போட்டதுக்கு நல்ல வரவேற்பு தந்திருந்தீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ராமேஸ்வரம் வந்தே பாரத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு, ஒரு 3000 வியூஸ் பக்கமாக போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க. நல்ல சேனல் வந்து நல்ல கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு போட்டு கொடுக்கறது என்னுடைய கடமை. ஸோ ஒரு ரீசெண்டாக ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, எக்மோர் ஸ்டேஷனில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும்னு. இது ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து நான் இப்போ கவர் பண்ணுறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக சொல்ல போனால் மொத்தம் எக்மோரில் வந்து 11 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து 6 பிளாட்ஃபார்ம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா வந்து ரூஃப் பிளாஸா அமைக்கிறதுன்னு சொல்லி. அந்த தமிழ்நாட்டிலே வந்து சென்னையில் மட்டும்தான், அதுவும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் ரூஃபில் வந்து ரூஃப் பிளாஸா வந்து இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது. அதான் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 1 மாதம். அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 6 பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரூஃப் பிளாஸா வந்து அமைக்கிறதுக்கோசரம் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஆல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம். ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தெரியும், சென்னை எக்மோர் அண்ட் சென்னை சென்ட்ரல் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட். சென்னை எக்மோரை விட சென்னை சென்ட்ரல் தான் பிஸியஸ்ட். பட் சென்னை எக்மோர் வந்து அந்த சப்பர்பனில் வந்து பீக் பிஸியாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஃபவுண்டேஷனை வந்து உங்களுக்கு 8 மாதம், ஸோ ரிமைனிங் 4 மாதத்துல வந்து அந்த ரூட் பிளாஸை வந்து ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்புறமேட்டு டெர்மினல் பிக்சர்ஸும் போட போகிறாங்க, டெர்மினல் பில்டிங்ஸும் போட போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 8 மாதம் ப்ளஸ் ஒரு 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் பில்டிங்ஸும் வரும், 2 சைடும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூட் பிளாஸா வந்து 2 பில்டிங்ஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்தீங்கன்னா 11 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஒரு ரூட் பிளாஸ் அடியே போயிட்டு அந்த டெர்மினல் பில்டிங்ஸ் வெளியே வெளியே வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரூட் பிளாஸை வந்து மிடில் ஆஃப் த பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கும். அதேமாதிரி ஃபுட் ஓவர் பிரிட்ஜாகவும் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஃபியூ ட்ரெயின்ஸ் தான் வந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபியூ ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேலமுக்கு வரக்கூடிய மும்பைலேருந்து எக்மோர் வண்டி அதெல்லாமே வரும். பட் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சோழன், பாண்டியன் அந்த மாதிரி வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டெர்மினேட் பண்ணி தாம்பரத்தில் வந்து விட்டுடுவாங்க. இதனால வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரம் அம்பத்தூர் அந்த திருவள்ளூர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இங்கே தாம்பரம் வரைக்கும் வரணும்னா சுற்றிட்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ இது பீப்புள் நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ஒரு வருஷங்க அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட். உங்களுக்கு வந்து ரயில்வேஸ் வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இது வரனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது தப்பான விஷயம் இல்லை. இதுக்கு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்கன்னா, டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ்க்குங்கிற மும்பையில் இருக்கக்கூடிய கம்பெனி கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு 734 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன அதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. நானும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் ரீடருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சென்னை எக்மோரில். நான் சென்னை எக்மோர்லேருந்து பீச் வரைக்கும் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் அப்பயும் போயிட்டு இருந்தது. அப்போ என்ன வெளியில் வந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப இது வந்து கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது. அதே தான் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே டெம்பரவரியாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டால் வச்சா கூட இட்ஸ் பெஸ்ட் திங். பீப்புள் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஒரு அப்டேட். இந்த இன்னும் 1 வருஷங்க அப்புறம் நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து புதுசாக பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ரூஃப் ஹெரிடேஜ் பில்டிங்குங்கிற கூடிய இந்த ரயில்வே ஹெரிடேஜ் பில்டிங் வந்து டச் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ அண்ட் பை.